وادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல்வேறு அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு பல்வேறு நிஅமத்துக்களை செய்திருக்கிறான். அந்த நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நாம் அந்த நிஅமத்துக்களை தெரிந்திருக்க வேண்டும். தெரிஞ்சதான நன்றி செலுத்த முடியும். அல்லாஹ் அதை எண்ணி பார்க்க சொல்லுகிறான். எத்தனை நிஅமத்துக்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் எண்ணினால் உங்களால் அந்த நிஅமத்துக்களை எண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள் எத்தனை அப்படின்னு நீங்கள் அதை எண்ணி ஆரம்பித்தால் லா துஹ்ஸுஹா, அதை கணிக்க முடியாது. அது தோராயமாக தான் சொல்லலாம். அவ்வளவு நியமத்துக்கள் இருக்கிறது. அப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை எண்ணுகிற போது உங்களிடத்தில் என்ன குணம் வரும் என்று சொன்னால், இவ்வளவு நியமத்துக்களை கொடுத்த அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா இல்லையா என்ற சிந்தனை நமக்கு வரும். எனவே நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நமக்கு எத்தனை நியமத்து கிடைச்சிருக்குது என்பதை யோசிப்பதில்லை. எதெல்லாம் கிடைக்கலன்னு கேட்டு பாருங்க, அது ஞாபகம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் பிறருக்கு பார்க்கிறோம், அவருக்கு அது கிடைச்சிருக்கு, இவருக்கு இது கிடைத்திருக்கிறது, நமக்கு கிடைக்கவில்லை. எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நம்ம கேட்டால் ஏதோ போய் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்லுவாரே ஒழிய அவருக்கு தனக்கு கிடைத்திருக்கிற விஷயங்களை அவர் பெரிதாகவே யோசிப்பதில்லை. கையில் கிடைத்திருப்பது கடுகளவாக இருந்தாலும் கிடைக்காத பூசணிக்காய் அளவை விட கிடைத்த கடுகளவு ரொம்ப பெரியது என்கின்ற எண்ணம் இருக்கிற போதுதான் பெருசாக ஒவ்வொருவரும் அந்தந்த இடங்களில் யோசித்து பார்க்கிற போது அதை நிறைவாக அவர் பார்த்தால் அதை நிறைவான முழுமையான முறையில் தமிழ் அதை ஈடுபடுவார். எனவேதான் திருக்குர்ஆன் எப்போதும் பாசிட்டிவாக திங்க் பண்ண சொல்லுது. அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ தான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற பண்பை வளர்த்து கொள்ள முடியும். இன் ஷக்கர்தும், அப்படி நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், அல்லாஹ் உங்களுக்கு உதவியை கட்டாயமாக அவன் புறத்திலிருந்து இன்னும் பல விஷயங்களை அதிகப்படுத்துவான் என்கிற வாக்குறுதிகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. காலையில் எந்திரிச்ச உடனே உடலுக்கு ஆஃபியத்தை கொடுத்திருக்கிற அல்லாஹ்வை நாம் புகழணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு துவாக்கள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு துவா இருக்கிறது. உடலில் 300 மூட்டுக்கள் இருக்கிறதா, 300 மூட்டுக்கள் அது சரியாக இயங்கினா தான் நம்ம அப்படி கரெக்டாக போக முடியும். பெண்டாக ஒரு பொம்மையில் இருக்கிற மாதிரி ஒரு ஜாயிண்டட் இருக்கு உடம்புல. அதில் ஒன்று ஸ்டெப்பாக நின்றுச்சுனாலும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனையோ கிலோமீட்டர் பரப்பளவு மனிதனுடைய நரம்புகளை இழுத்துக்கொண்டே போக முடியுமா? அந்த நரம்பு மண்டலத்தை மிக சரியாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் மிக தெளிவான முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அந்த ஆரோக்கியத்திற்காக வேண்டி நாம் நன்றி சொல்ல வேண்டுமா? ஒரு மன்னர் காட்டு வழியாக போனார், கடுமையான தாகம், யாரும் அங்கே இல்லை, ஒரு குடிசை மட்டும் இருந்துச்சு. தண்ணியை கேட்டாங்க போய். மன்னர் வந்திருக்கார், கடுமையான தாகம், தண்ணியெல்லாம் தீர்த்துச்சு கொடுங்கன்னப்போ அவர் சொன்னார், அந்த காட்டுக்குள்ளே குடிசையில் அமர்ந்த ஒரு மருத்துவர் அவர் சொன்னார், இந்த தண்ணிக்காக வேண்டி நீங்கள் என்ன பிரதிவாரம் செய்வீர்கள்? தண்ணீருடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டது? காட்டில் தண்ணி இல்லாமல் தருவீங்க, இதுக்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்றப்ப மன்னர் சொன்னார், இந்த ஒரு டம்ளர் தண்ணிக்கு என் ஆட்சியில் பாதி எழுதி கொடுத்துருவேன், அவ்வளோ முக்கியமானது என்று சொன்னார். வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டுருச்சு. என்னன்னா சிறுநீர் போக மாட்டேங்குது, தண்ணி உள்ளே போயிடுச்சு, ஆனால் வெளியில் போகணும்ல, சிறுநீர் வெளியே போகலை. மீண்டும் அவரிடமே கொண்டு வந்தார்கள். அவர் மருத்துவர் இல்லையா? அப்போ கேட்டார், உங்களை உடம்புக்குள்ள போன தண்ணீர் ராகத்தை வெளியே போகணும்னா
நீங்கள் இப்போ இதுக்கு பிரதிபகாரம் என்ன செய்வீங்க? நாட்டில் உள்ள மிச்சம் உள்ள எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். ஒரு தண்ணீருக்காக வேண்டியும் உள்ளே போன தண்ணீர் வெளியே போவதற்காக வேண்டியும் ஒரு நாடே தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார்னா நம்ம கவனிக்கணும். எல்லா விஷயமும் இயல்பாக உடலிலிருந்து பிரிகிறது. உடல் அதை உருப்படியாக ஏற்றுக்கொள்கிறது. அது ஜீரணித்து சக்தியாக நமக்கு தருகிறது. ஒரு நாளும் நம்ம தெரியாமல் அது நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் யோசித்து பார்த்து அவைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபினி பதனி, என் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிற அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். எத்தனை நாள் நம்ம சொல்லியிருப்போம்? எத்தனை நாள் சொல்லியிருப்போம்? ஆஸ்பத்திரியில் இருந்த நாட்களை விட சுகமாக இருந்த நாட்கள் தான் அதிகம். ஆனால் கேட்ட உடனே நம்மகிட்ட என்ன ஃபஸ்ட்டு வரும்னு சொன்னால் ஏதோ ஒரு நோயை தான் சொல்லுவோம். நல்லா இருக்கீங்களா? என்ன சுகர் தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அல்சர் தான் கொஞ்சம் பிரச்சனை, பிபி தான் பிரச்சனை, கொலஸ்ட்ரால் தான் பிரச்சனை. நாம் யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹுக்கு நன்றாக இருக்கிற போது எத்தனை தடவை நாம் நன்றி செலுத்தி இருக்கிறோம். நோய் வந்த பிறகு பட்டியல் போடுகிற நம்மிடத்தில் நன்றாய் இருக்கிற போது அல்லாஹ்வை புகழுகிற பண்பு இருந்ததா என்பதை யோசிக்க வேண்டும். அப்படி புகழ்ந்திருந்தால் அல்லாஹ்வை நாம் அதிகம் அவனிடமிருந்து கிடைத்த வசத்துக்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருந்தால் குறைஞ்சிருக்காதான் இல்லை, அசீதன் நிச்சயமாக நம்ம அதிகத்தான் படுத்தி இருப்போம். அந்த நன்றி செலுத்துகிற பண்பு இல்லாததுனால தான் எல்லா குறையும் உண்டாகிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவனிடமிருந்து நாம் பெற்றிருக்கிற எந்த விஷயங்களுக்காக வேண்டியும் நாம் முதலில் அல்லாஹ்விற்கு நன்றி சொல்லுகின்ற பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் விடுகிற போதும் கடந்த நாளிலிருந்து இந்த நாள் வருகிறது, இந்த நாளில் நான் ஆஃபியத்தாக எழுந்திருக்கிறேன், நான் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி சொன்னால் அல்லாஹ் அதை பிரியப்படுகிறான் என்பது மட்டுமல்ல, மென்மேலும் நமக்கு அதிகப்படுத்துகிறான் என்பது திருக்குர்ஆன் சொல்லுகின்ற செய்தி. அல்லாஹ் இந்த உயர்ந்த பண்பை கடைபிடிக்கின்ற நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக.